Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி டே பிளான் தான். ஸோ இன்றைக்கி டே 10க்குரிய பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன கொஷின்ஸ் என்று கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஜீன் க்ளோனிங் 4 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கேன்சர் செல் அண்ட் நார்மல் செல்லுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெச்ஐவி எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க அந்த இது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சைக்கோட்ராபிக் ட்ரக். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மெட்டாஸ்டாசிஸ். அது கூட சேர்ந்த கேன்சர் ஏஜென்ட்ஸ் கிரியேட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும், அது புக்கின் கொஷின். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப் 1 அண்ட் டைப் 2 டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் டீட்டெயில் கொஷின்ஸ். ஆல்கஹாலிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பர்சன்ஸ்க்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், என்னென்ன அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அது எப்படி க்ரியேட் ஆகுது, அதோடைய ப்ரிவென்ஷன் மெத்தட் என்னென்ன அப்படின்ற கொஷின். இதை ரெண்டு நீங்கள் ஓனாகவும் எழுதிக்கலாம், பட் உள்ள கண்டென்ட் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நெக்ஸ்ட்டு 11th லெசனில் இருந்து இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் எப்போயுமே 4 மார்க்கில் வந்துடும். கிளாஸிஃபை தி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபியூரன், பென்சின், சைக்ளோபியூட்டேன் அண்ட் ப்ரோபேன். ஸோ அது எந்த காம்பவுண்ட் கூட சேர்ந்தது, எந்த டைப் கூட சேர்ந்ததுன்னு போட்டு அதோட ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணணும், அந்த 4 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்தனால் ஃப்ரம் எத்தனோயிக் ஆசிட். எத்தனோயிக் ஆசிட்லேருந்து எத்தனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற ஆக்சிடைசேஷன் ப்ராசஸ் மூலியமாக உங்களுடைய எத்தனால்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால், இது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஷின். எத்தனாலை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்றது. அது போக அதுக்குரிய யூசஸும் கொஞ்சம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் லெசன் 22 அண்ட் 23ல் இருக்கிற ஆன்சரின் 1 or 2 வேர்ட்ஸை இன்றைக்கி கவர் பண்ணிக்கோங்க. 22ல் தான் மோஸ்ட்லி இருக்கும், 23ல் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் இன்றைக்கி கவர் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்குரிய செஷனில் இதை மட்டும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. மினிமம் 45 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ ஒரு சாலிடாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ.